ஹை ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே சொன்னிக்கு இந்த வீடியோவில் ராயன் படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். ராயன் இந்த ஒரு படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மியூசிக் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான்ஸோட எல்லா மியூசிக்குமே ரொம்ப ஆவரேஜாக வந்து இருக்குது. கடைசியாக அவர் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ண ஐலாண்ட் படத்தையும் சேர்த்து வந்து சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப ஆவரேஜான மியூசிக் தான் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கொடுத்து வராரு. சரி, ஓகே, இது வரைக்கும் போட்ட சாங்லாம் இருக்கட்டும். இந்த ஒரு படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்த்த அளவுக்கு சுத்தமாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு சாங்காக தான் இந்த ஒரு ராயன் படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு இருக்குன்னு செஞ்சு ஒரு தடவை 2 வாட்டி அது வந்து கொஞ்ச நேரம் அந்த பாட்டை பற்றி கேட்கணுமே, ஃபுல் சாங் கேட்காம நம்ம வந்து ரிவ்யூ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி ஒரு 2-3 தடவை பார்த்தேனே தவிர்த்து நம்ம வந்து சும்மா இருக்கும்போது ஒரு சாங் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கேட்குற மாதிரி அந்த ஒரு சாங் வந்து இல்லை. என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து அப்படி தான் சொல்லுவேன். சரி, ஓகே, இந்த ஒரு படத்துக்கான செகண்ட் சிங்கிளுக்கு நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சன் பிக்சர்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சிங்கிளுக்கு என்ன டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வச்சுருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. முக்கியமாக இந்த ஒரு சாங்கை நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கலில் சந்தோஷ் நாராயண் ஒரு பாட்டை பாட வச்சிருக்காரு. சந்தீப் கிருஷ்ணன் அண்ட் அபர்ணா பாலமுரளிக்கான சாங்காக தான் இந்த ஒரு சாங் இருக்க வந்து போகுது. இந்த ஒரு சாங்கில் தனுஷ் சார் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ஃபுல் சாங் பார்த்தா நமக்கும் தெரியும். பட் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண இந்த ஒரு 2 போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை தான் காமிக்க வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கான ஒரு லவ் சாங்காக தான் இந்த ஒரு சாங் இருக்க வந்து போகுது. சரி, ஓகே, இந்த ஒரு சாங்காவது ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நல்லா போடுறாரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.